என்ன தேவ பிள்ளைகளே, எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? தேவன் இரவில் உங்களுக்கு போதுமானவராக இருந்து நல்ல நித்திரையை கொடுத்திருப்பார்னு நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தேவன் எனக்கு போதுமானவராக இருந்தார். அவருடைய நாமத்தை துதிப்பதற்காக இந்த காலைக்கது நிகழ்ச்சி வாயிலாக உங்களோடு கூட இணைந்திருக்கிறேன். நீங்களும் இந்த நாளிலும் நீங்கள் உங்களோடு கூட தேவன் இருந்து நீங்கள் செய்ய இருக்கிற எல்லா காரியங்களிலும் அவர் உங்களை வழிநடத்த வாழ்த்துதல் கூறுகிறோம். இன்னைக்கு வருகிற வாக்கு தத்தத்தின் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா, ஹாக்கி பால்ச் என்ற ஒரு சிறுகதை எழுத்தாளர் அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், தன்னுடைய நண்பனுடைய வாழ்க்கையில் நடந்ததை ஒரு கதையாக எழுதியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஒரு முறை அவருடைய நண்பரும் அவர் தன்னுடைய நாயை அழைத்து கொண்டு அப்படியே காட்டு வழியாக நடந்து செல்கிறாங்க. ஒரு லாங் வாக் போகலாம் அப்படின்னு போகிறப்போ ஒரு காடு, அந்த காட்டுக்குள்ளே போய் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், நிறைய திங்ஸ் கொண்டு போயிருப்பாங்க இல்லையா, சாகாரம், அந்த அவங்களுக்கு தேவையான எத்தனை நாளுக்கு போகிறாங்கன்னு தெரியாது. அப்படி கொண்டு போன பிறகு அவர் காட்டுக்குள்ளே கொஞ்சம் தூரம் போன பிறகு அவருக்கு என்ன நினச்சி கொஞ்சம் களைப்பாயிருச்சு. களைப்பான உடனே அவர் என்ன நினச்சாருன்னா, இவ்வளோ லக்கேஜும் நம்ம தூக்கிட்டு நடக்க வேண்டாம், நம்ம கூட தான் நம்ம நாய் வருதில்ல, அதுக்கிட்ட வச்சுட்டு போவோம், அது பார்த்துக்குறோம். ஏன்னா அவ்வளோ க்ளோஸர், ரொம்ப உங்களுக்கே தெரியும் வெளிநாட்டவர்களாம் அவங்க எவ்வளோக்குள்ள அவங்க நாய்களோட இருப்பாங்க. அவங்க நாய்களை அவங்களுக்கு எவ்வளோ கீழ்ப்படினதெல்லாம் பார்த்தா நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தோம்னா ஆச்சரியமாக இருக்கும். அவங்க உட்கார சொன்னால் உட்காரும், சாப்பிட்றதுக்கு இப்போ சாப்பிடாது ஸ்டாப் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி கீழ்ப்படிதல் ரொம்ப இருக்கும் அந்த நாய்கிட்ட. அதே மாதிரி இவர் என்ன செஞ்சார், தன்னுடைய திங்ஸ் எல்லாம் அங்கே வச்சுட்டு அவர் சொல்கிறாரு, இதை யாரும் எடுக்காமல் நீ பார்த்துக்கிறணும், இங்கே விட்டு நீ எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ அந்த நாய் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கு. ஏன்னா அது யார் கொடுத்துருக்க அந்த கட்டளையை, நம்முடைய எஜமான். அதுக்கு தெரியும் அவர் எவ்வளோ ஸ்ட்ரிக்ட் ஆனவர், அதே சமயத்தில் எவ்வளோ அது பார்த்துக்கிறாருன்னு அதுக்கு தெரியும்ல. அது சரி, அவர்கிட்ட நம்ம இன்னைக்கு நல்ல பேர் வாங்கிடணும், நம்ம எங்கேயும் போகக்கூடாது, நம்ம இதை பத்திரமா பார்த்துக்கணும், நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நாயம் ஒத்துக்கிட்டு அப்படியே படுத்துட்டு இருந்துச்சான். அப்படி படுத்துட்டு இருக்கும்போது இவர் கொஞ்சம் தூரம் காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டாரு. ஆனால் இந்த சைடில் அவருக்கு அவர் போனதுக்கு ஆப்போசிட் சைடில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், தீ பற்ற ஆரம்பிச்சிருச்சு. காட்டில் உங்களுக்கு தெரியல, காட்டு தீ அப்படியே தொடர்ந்து அப்படியே எரியல. அதேமாதிரி காட்டு தீ பற்றி எரிஞ்சு வந்துட்டே இருக்கும் பொழுது அங்கே நாய்க்கும் தெரியுது வருது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா எஜமான் சொல்லியிருக்க இந்த பேக்கை விட்டு எங்கேயும் நீ போகக்கூடாது. அப்படியே அங்கேயே இருந்துச்சுங்களாங்க. அப்படியே இருந்தது என்ன ஆச்சு, அங்கே அந்த நெருப்பு பட்டு எரிந்து அதே இருக்கிற சாம்பலாக அங்கே இருந்துச்சான். அது இவருக்கு தெரியாது. திரும்பி அவர் பார்க்கும்பொழுது கதறி அழுகுறாராம், என்னுடைய நாய் அப்படியே இங்கேயே இறந்து கிடக்குது அப்படின்னு சொல்லி. பார்த்தீங்களா, அது எப்படி தன்னுடைய எஜமானுக்கு கீழ்ப்படிந்திருக்கு. நம்ம எஜமானுக்கு நம்ம எப்படி கீழ்ப்படிஞ்சவங்களா இருக்கிறோம் யோசித்து பாருங்கள். நான் எவ்வளோ குறைபட்டுள்ளா இருக்கேன், நான் எத்தனை தடவை அவருக்கு கீழ்ப்படியாமல் நடந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கணும். ஏன்னு சொன்னால் நம்மகிட்ட ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறாரு. நம்ம அப்படி கீழ்ப்படியும் பொழுது எப்படி அந்த நாய்க்கு பிரச்சனை வந்துச்சோ, அதே போல் நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது நமக்கு அநேக பிரச்சனைகள் வரும், அநேக சோதனைகள் வரும், அநேக வேதனைகள் வரும். அதற்கு மத்தியில் என்ன செய்யலாம், நம்ம என்ன செய்யணுமா, தீர்மானம் எடுக்கணும். நான் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படினோம் அப்படின்ற அந்த தீர்மானம் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம என்ன செய்யணும்னா அதிலிருந்து ஆண்டவரை நம்ம என்ன செய்யணும், விடாமல் அவர் மேல் நம்ம விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவரை தொடர்ந்து நம்ம பற்றிக்கொள்வோம். இந்த ஜீவன் வாய் பேச முடியாத அந்த ஜீவன் கூட என்னது, அவங்களுடைய எஜமானுக்கு கீழ்ப்படியும் பொழுது அதுக்கு என்னது சாப்பாடு கொடுத்துருப்பாங்க, ஒருவேளை அவங்க வீட்டுக்குள்ளே விட்டுருப்பாங்க, ஒருவேளை அவங்க பெட் வரைக்கும் கூட அது நாய் போயிருக்கும். அவ்வளோதான் அதுக்கான காரியங்களை செஞ்சுருப்பாங்க பசி நேரத்துக்கு. ஆனால் நமக்கு நம்முடைய எஜமான் எப்படி தன்னுடைய ஜீவனை கொடுத்தவர், அவர் உயிரை கொடுத்து உங்களுக்காகவும் எனக்காகவும் நாம் செய்த தவறுகளுக்காக நாம் செய்த பாவங்களுக்காக ரத்தம் சிந்தினவர். அந்த கல்வாரி நாதன் உங்களை என்னையும் பார்த்து சில காரியங்களுக்கு கீழ்ப்படிங்கன்னு சொன்னால் நம்முடைய கீழ்ப்படிதல் எப்படி இருக்குது. ஒருவேளை நம்ம அப்படியே கீழ்ப்படிந்தால் நமக்கு என்னது பிரச்சனைகள் வரும்போது நம்ம என்ன செஞ்சிடும், பின்வாங்கி போகிறவங்களா காணப்படும். ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது.
அதுதான் பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்றாருன்னா, ஆகவே நாம் சமாதானமாக இருக்கும் இந்த நாட்களிலே தேவனுக்கு முழுவதாக ஒப்பு கொடுத்து உண்மையாக வாழ்ந்தோமானால் கொடிய காலங்கள் வரும்போது அவற்றை தைரியமாக சந்திக்க முடியும். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறாரு, இப்போ நல்லா இருக்கிற நாட்கள்லேயே நம்ம அவருக்கு கீழ்ப்படிஞ்சிட்டோம்னு சொன்னால் அதுவே நம்முடைய ப்ராக்டிஸ் ஹேபிட்டாக மாறும். அப்படி நம்ம இருக்கும் பொழுது கொடிய காலம் வரும் பொழுது என்ன செய்யலாம், அவருக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக நம்ம நிற்க முடியும். நமக்கு எத்தனை பிரச்சனை வந்தாலும் நம்ம ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போக மாட்டோம். நீங்கள் வேதத்தில் நான் ஏற்கனவே உங்களுக்கு இந்த போன வாரத்தில் சொல்லியிருந்தேன்ல, தானியேலும் அவருடைய நண்பர்களும் நீங்கள் பார்த்தீங்களா, அவங்க சிங்கங்கள் கெபிக்கும் அவங்க பயப்படல, அவங்க தீக்கும் அவங்க எரிகிற அக்கினி சுளைக்கும் பயப்படல. ஏன் அப்படின்னு சொன்னால், அவங்க எப்படி அவங்க தேசத்தில் இருக்கும் பொழுதே அவங்க போதிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க எப்படின்னு சொன்னால், பாபிலோனுக்கு கொண்டு போகிறதுக்கு முன்பதாகவே அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி எல்லாவற்றையும் அவங்க என்ன செஞ்சாங்க, போதிக்கப்பட்டிருந்தாங்க. அதனால் அது அவங்களுக்கு என்ன இருந்துச்சு, அது மிகுந்த பலனாக இருந்துச்சு. அதனால் ரொம்ப தைரியமாக எல்லா பிரச்சனையும் அவங்க மேற்கொள்ள அவங்களால முடிஞ்சிச்சு. அது ராஜா கட்டளையாக இருந்தாலும், அது தேவனுக்கு விரோதமாக இருந்தால் அதுக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம். ஏன்னு சொன்னால் அவங்க போதிக்கப்பட்டிருந்தாங்க. இப்போ நீங்களும் நானும் ஆண்டவருக்காக எந்தெந்த காரியங்கள் நம்மளால் நிற்க முடியும் அப்படின்றதுக்கு இப்போ நாம் அதை நம்முடைய வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணாதான் நமக்கு கஷ்டம் வரும் பொழுது, ஒருவேளை பாபிலோனில் அந்த நண்பர்களுக்கு வந்தது போல் நமக்கு எதிர்காலங்களில் வரும்னு சொன்னால் நாம் நிற்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போவே நம்ம கீழ்ப்படிய ஆரம்பிக்கணும். நம்ம கீழ்ப்படிந்து ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்போன்னு சொன்னால் நம்ம எப்படி இருக்கணுமா, மரண பரியந்த உண்மையாக இருக்க முடியும். அப்படி இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஆண்டவர் பாருங்கள், நீங்கள் உண்மையாக இருங்க, உங்களுக்கு என்ன தரன்றாரு, ஜீவ கிரீடத்தை வச்சிருக்கிறாரு. அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கீங்களா? ஜெபம் செய்வோம். கொடிய காலம் வரும் முன்பே எங்களை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற எங்கள் அன்பான தகப்பனே, நாங்கள் உண்மை பற்றிக்கொள்கிறவர்களாக உமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்க கிருபை செய்யுங்க சாமி. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, இந்த பாவ உலகத்திலே நாங்கள் நித்தியமாய் அழிந்து போகாதபடிக்கு உம்முடைய ராஜ்யத்தில் நாங்கள் உம்மோடு கூட நித்தியமாக உம்மோடு கூட துதித்து பாடுகிற அந்த கூட்டத்தில் நாங்கள் நிற்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ராஜா. அதற்கு தடையாக இருக்கிற எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் அந்த கல்வாரி சிலுவையில் சிந்தின அந்த ரத்தத்தினால கழுவி மீட்டு எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. உடைய ஆசீர்வாதத்திற்காகத்தான் உடைய கரங்களை ஏந்தி தினமும் வேண்டிக் கொள்ளுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. அவளுக்கு மனம் இறங்குங்க கர்த்தாவே. நீங்கள் மனம் இறங்குகிற தேவன் ஆண்டவரே. உடைய பிரச்சனைகளிலிருந்து அவளை விடுதலை கட்டளையிடுங்க சாமி. வேலை ஸ்தலங்களில் பிரச்சனை இருக்குமானா அதை நீக்கி போடுங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கணும் சுவாமி. விசேஷமாக ஆண்டவரே, மனபாரத்தோடு வேதனையோடு இந்த நாளை எப்படி கழிப்போம் என்று சொல்லி இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்களோடு கூட நீங்கள் ஈடுபட்டு அவளை ஆசீர்வதித்து சமாதானத்தின் தேவன் அவளோடு கூட இருக்க வேண்டுமா இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.